Unit 6, exercise 6.3, 14th question. If the line joining 2 points A 2 0 and the point B is 3 1. So ஒரு straight line மேலே இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. That is rotated. அந்த லைன் ஆனது rotate பண்ணுது about A in anti-clockwise direction. இந்த லைன் ஆனது rotate பண்ணும்போது Aவை ஃபிக்ஸடாக வச்சு rotate பண்ணுது anti-clockwise direction through an angle 15 degree. 15 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுது இந்த ஏபின்ற ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, the fixed point is A. Then find the equation of the line in new position. So 15 degree rotate ஆகி நியூ பொசிஷனுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருது. இப்போ அந்த லைனுடைய ஈக்குவேஷனை obtain பண்ணணும். Now let's see the solution. Say this is y axis and this is x axis. Both the axes meet at the origin and assume this point as 2, 0, which is A, and this point is B, which is 3, 1. This is B, which is 3, 1. So in the ரெண்டு straight line நம்ம join பண்ணிடலாம். Okay. So if the line joining 2 points is rotated about A, Aவை ஃபிக்ஸடாக வச்சு rotate பண்ணுது. அதுவும் எவ்வளோ ஆங்கிளில் rotate பண்ணுது? 15 டிகிரி. இது ஃபிக்ஸடாக இருக்குது. இந்த லைன் ஆனது rotate பண்ணுது 15 டிகிரிக்கு. Okay. So say this is 15 degree. So இது scene கூட assume பண்ணிக்கோங்க இந்த லைனை. Okay. Find the equation of the line in new position. இந்த லைனுடைய ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய லைன் மேலே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் தெரியும். ஓகே, இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சால் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அல்லது ஸ்லோப் தெரிஞ்சால் கூட நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் மூலயமா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இன் நியூ பொசிஷன் ஆப்டைன் பண்ணிடலாம். சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 2 பாயிண்ட்ஸ் தெரியும். ஒன்று ஏ, இன்னொன்று பி. இந்த லைனுடைய ஸ்லோப்பை ஆப்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் நமக்கு கிடைச்சிடும். அப்போது இங்கே ஆங்கிள் எக்ஸ்ஓசியோடைய ஆங்கிள் ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுதான் எம். அப்போது ஒரு பாயிண்ட் அண்ட் த ஸ்லோப் வில் பி நோன் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் y minus y1 is equal to m into x minus x1. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சரை ஆப்டைன் பண்ணிடலாம். ஓகே, now let's see the solution. இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது ஏங்கிறது என்னது? 2, 0. பிங்கிறது 3, 1. ஓகே, இது மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனுக்கு ஸ்லோப் நமக்கு தேவை. ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ ஃபார்முலா என்ன? y2 minus y1 divided by x2 minus x1. Say this is x1 y1 and this is x2 y2. x2 y2 இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம், which is equal to y2 minus y1, 1 minus 0, which is 1, divided by x2 minus x1, that is 3 minus 2, which is 1. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஆனது 1ன்னு வருது. ஓகே, தட் இஸ் எம். அசியூம் பண்ணிக்கோங்க எம் அப்படின்னு. எம்முடைய வேல்யூ 1 அப்படின்னா we know that m is equal to tan 45, which is equal to 1ன்றது தெரியும். அப்போ இங்கே தீட்டாக்கு பதில் இங்கே என்ன இருக்கு? which implies that theta is equal to 45 degree. ஓகே, 5 டிகிரின்னு ஆகிடும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஸ்லோப், இந்த லைனுக்கு உண்டான ஸ்லோப்புக்கு ஆங்கிள் நமக்கு கிடைச்சாச்சு பாருங்கள். இது 45, இது ஒரு 15. அப்போ ஆங்கிள் எக்ஸ்ஏசி அப்படிங்கிறது 60 டிகிரி. இப்போது 60 டிகிரிங்கிறது தெரியும் இந்த லைனுடைய ஸ்லோப். அதாவது m is equal to tan 60, which is √3. அப்புறம் அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தெரியும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆப்டைன் பண்ண வேண்டியது தான். therefore angle XAC, which is equal to 45 plus 15, which is 60 degree. That is m is equal to tan 60 degree. tan 60க்கு வேல்யூ என்ன? √3. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அந்த நியூ பொசிஷனுடைய லைனுடைய ஸ்லோப் தெரியும். அண்ட் ஏ ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால ஓகே அபவுட் திஸ் பாயிண்ட் இட் ரொட்டேட்ஸ். ஸோ அப்போ இந்த லைன் மேலே தான் அமைஞ்சிருக்கு இந்த பாயிண்ட். அந்த லைன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்லோப் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ நவ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன், ஈக்குவேஷன் ஆஃப் த required straight line, equation of the required straight line
passing through 2, 0, passing through 2, 0, and its slope is root 3. And slope root 3, which is, so formula enna idukku, y minus y1 which is equal to m into x minus x1. So this is x1, y1, and this is m we know. So y minus y1, y1 ங்கிறது 0, m ங்கிறது root 3 into x minus x1 ங்கிறது 2. இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். y is equal to root 3x minus 2 root 3. So root 3x அப்படியே இருக்கட்டும். y ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா minus y minus 2 root 3 is equal to 0, which is the required equation of the new position. Okay, thank you children.